மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 மணி காலை 9 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 18.3% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இந்த அமர்வில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திருமணி, 9 மணி வரைக்குமே ஒரு 18.3% வாக்குகள் பதிவாகிருக்கு. இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான நடைமுறைன்னு எடுத்துக்கலாமா? காலையிலேயே இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. நிச்சயமா ஆரோக்கியமான நடைமுறை தான் நம்ம எடுத்துக்கணும். 18%ன்றது ஐ திங்க் இட்ஸ் நாட் பேட். இது வந்து மோசம்னு சொல்ல முடியாது. இது இப்படியே இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 70-75% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டினியூ ஆகுமான்றது நமக்கு தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மழைக்கு வெயிலுக்கு முன்னாலேயே வந்து போட்டுட்டு போயிடலான்னு வந்துட்டு அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஒரு 11 மணிலேருந்து 2:30-3 மணி வரைக்கும் சம்டைம்ஸ் ஒரு தொய்வு இருக்கும். இந்த முறை அது இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் 18%ன்றது இட்ஸ் அ குட் ஒன். ஆக்சுவலி நல்லது தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லட்சுமி? இல்லை, 18% காலையிலேருந்து நல்ல பிரிஸ்க் ஓட்டிங் பார்க்க முடிஞ்சுது. 6:30 மணிக்கே நிறைய பூத்துகளில் வந்து கியூ வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரிஸ்க் ஓட்டிங் வந்து கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். மேபி மதியத்துக்கு மேலே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கலாம். மதியத்துக்கு மேலே ஓட்டு போட வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். இல்லை, காலையில் பதிவு பண்ண முடியாமல் இருந்தவங்க மதியமும் பதிவு பண்ணலாம். ஒரு இந்த மணி சொல்கிற மாதிரி ஒரு 75% வரைக்கும் போகும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, இந்த ஓவரால் போலிங்கை அது இன்க்ரீஸ் பண்ணுமா? இந்த மார்னிங்லேயே இந்த அளவு நடந்துக்கிறது ஓவரால் போலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும். பட் அடுத்த 2-3 ஹவர்ஸ் எப்படின்றத பொறுத்து தான் வந்து அது இன்க்ரீஸ் ஆக மாட்டேறது தெரியும். ஏன்னா வந்து வெயில் இருக்கக்கூடிய கட்டத்திலையும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு 75% even 80% வரைக்கும் கூட போகலாம். நமக்கு 2011 வந்து ஐ திங்க் 77% என்னமோ போல இருக்குது. 78%, நியர்லி 80%. ஆகவே 18% முதல் 2 மணி நேரங்களில் என்பது வந்து ஹெவி போலிங்கான ஒரு அறிகுறியாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். மணி சொன்ன மாதிரி இப்போ கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 50% தொடங்கின வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் 78% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த முறையும் அதிகமாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? காலையிலே சற்றே அதிகமாக இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. 80% தாண்டு நினைக்கிறேன். நான் ஒரு ரெக்கார்ட் போலாக இருக்கும். அந்த அளவுக்கு பணமும் வேலை செய்திருக்குது. அதனால் ஓட்டு எண்ணிக்கை கண்டிப்பாக கூடியே தான் வரும். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? பணம் மட்டும்தான் வாக்குப்பதிவு விளையாடுது, அருமையாக விளையாடுது. நான் இன்றைக்கி காலைல வரும்போது கேட்டுக்கிட்டு வந்தேன். ராமநாதபுரத்தில் தான் சொல்கிறாங்க, நேற்று அங்கே பவர் கட் பண்ணி ராத்திரி 2 கட்சிகளும் சேர்ந்து கொடுத்தாங்க. ஆளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 500 கொடுத்தாங்க, 250 கொடுத்தாங்க. அப்படி திண்டுக்கல்ல சொல்கிறாங்க. சும்மா கேட்டு வந்தேன், நண்பர்களை கேட்டேன். நேற்று தேர்தல் கமிஷனுடைய ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பவர் கட் என்பது நடக்காது அப்படின்னு. ஆனால் அவர் ராமநாதபுரத்துக்காரர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி தேர்தல் கமிஷன் ஒரு வாக்குறுதி கொடுத்த பிறகு இதுவரை இல்லாத பவர் கட்டு 2 நாளாக நடக்குது அப்படின்னா இதுதான் எங்களுக்கு தேர்தல் கமிஷன் மேலே ஒரு மாதிரி ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வருது அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு மனிதர் அங்கேருந்து பேசினார். ஆகவே பணம் வேலை செய்திருக்குது. அந்த டேர்ன் அவுட் அப்படின்றமில்ல, தாராளமாக 80% தாண்டும். சார் சொல்ற மாதிரி பணம் அதிகமாக கொடுத்துருக்கு, அதனால கண்டிப்பா இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல தேர்தல் கமிஷன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து விழிப்புணர்வை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க எல்லா தளங்கள்லையுமே, சமூக வலைத்தளங்கள்ல. இதை தாண்டி பொதுமக்கள்கிட்டையுமே வந்து அதிகமான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் கூட பார்க்க வேண்டியிருக்கு. தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய சொந்த நிறுவன செலவுல போஸ்டர்ஸ் அடிச்சு கண்டிப்பா போங்க, அதை கூட வந்து ஒரு திரைப்படத்துக்கு செய்யற மாதிரி முதல்ல வந்து வெறும் ஒரு வார்த்தை மட்டும் போடுறது, அப்புறம் ரெண்டாவது நாள் அதை எதிர்பார்ப்பை உருவாக்குறது அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன், பொதுமக்கள், அதை தாண்டிய அமைப்புகள், அதுக்கு இல்லாம தனியார் நிறுவனங்கள், இப்படி எல்லாரும் கூட்டா சேர்ந்து இந்த முறை வேலை பார்த்துருக்காங்க. அதனால வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, சார் சொல்றதை வந்து நான் ஒதுக்கி தள்ளல. அது வந்து பணம் விளையாடி இருக்கின்றது ஒண்ணு பொதுவான குற்றச்சாட்டு தானே, கடந்த தேர்தல்கள் இல்லாத குற்றச்சாட்டு. கண்டிப்பா அதுதான் வரேன் நான். அதாவது வந்து பணம் அதிகமா விளையாடி இருக்கு. இது வழக்கமா கடந்த 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூத்து தான். இது புதுசா ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் அதிகமா இருக்குது. பட் அது மட்டுமே காரணமா கண்டிப்பாக இருக்க முடியாது. அது ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கலாமே ஒழிய வெறும் காசு வாங்கிட்டு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க முடியாது. நான் இன்னமும் நம்புறேன். பை எலெக்ஷன்ல இருக்கலாம், ஜெனரல் எலெக்ஷன்ல இருக்க முடியாது. ஏன்னா காசை வந்து 2 பேரும் கொடுக்குறாங்க. 2 பேரும் கொடுத்தாலும் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஓட்டு போடுறவனுக்கு தான் அவங்க போடுவாங்க. அப்புறம் வந்து பரவலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்கமையே ஆல்டர் பண்ற அளவுக்கான பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படலை. இந்த ஹெவி போலிங்க்கு பணம் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கலாமே ஒழிய
ஒரே ரீசனா அது கண்டிப்பாக இருக்க முடியாது. ஹெவி போலிங் வருவதற்கான காரணங்கள்ல ஒண்ணு, இந்த ப்ராசஸ்ல நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருப்பது. யங்ஸ்டர்ஸ் அதிகமா வந்து ஓட்டு போடுறது. உங்களோட தொலைக்காட்சியில ஒரு 18 வயசு சின்ன பொண்ணு ஒண்ணு, நானும் மேஜர் ஆயிட்டேன், எனக்கும் வந்து அது நான் போடணும்னு விரும்புறேன் அப்படின்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து மத்தியதர வர்க்கத்தை விட அடித்தட்டு மக்கள் தான் அதிகமா வந்து ஓட்டு போடுவாங்க, தங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு காமிக்கிறது. மூன்றாவது வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், அது எந்த மாற்றம் என்னன்ற அந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் போல, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து அவர்களும் வந்து வாக்களிப்பார்கள். ஆகவே ஹெவி போலிங் இருக்கிறதுக்கு வந்து பணம் வந்து தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய பிரத்யேக சூழலில் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக அது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்க முடியும். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த முறை அதிகமானதுக்கு என்ன காரணம் பாக்குறீங்க? எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, Facebookல கமெண்ட்ஸ் போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்களா? இந்த உணர்வு தோன்றுவதற்கான முக்கிய காரணமா என்ன பார்க்கலாம்? இல்ல, அது வந்து ஒரு ஆரோக்கியமான உணர்வு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து நிச்சயமா வந்து 1000 குறைகள் நம்முடைய சிஸ்டத்துல இருந்ததுனாலும், இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முறை அழகா சொன்னாங்க, அதை வந்து இந்த சிஸ்டம் வித் லீஸ்ட் டிஃபெக்ட்ஸ், இப்போ மன்னராட்சியா இருக்கலாம் அல்லது வந்து வேறு அமைப்புகள் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு தேசம், மொழிகள், இனங்கள், நம்ம இங்க இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போறனால 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எல்லாமே மாறும், உங்களுக்கு கல்ச்சரே மாறும். இவ்வளவு பெரிய தேசத்துல வந்து உங்களுக்கு தேர்தலை நடத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான். ஆகவே இந்த அமைப்பின் மீதான நம்பிக்கை வந்து சீர்குலையாம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நம்புறேன். 1000 குறைகள் இருந்தனாலும். அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இன்னமும் மக்கள் இதை நம்புறாங்க. எல்லாருக்கும் வந்து அவரவர்கள் கோணத்திலிருந்து, ஒருவருக்கு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வாட்டு போடுங்கன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு கட்சி அல்லது வேறு சில கட்சிகள் வருவதற்காக அவங்க சொல்லலாம். அப்படி எப்படி பார்த்தாலும் இவ்வளவு அளவுக்கு பெரிய தனியார் நிறுவனங்கள் நீங்கள் சொன்னது போல அவர்களே வந்து இது போன்ற விளம்பரங்களை செய்வது எல்லாமே வந்து இந்த சிஸ்டத்தின் மேல, இந்த அமைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுது. இது வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான் நான் நம்புறேன், 1000 குறைகள் இருந்தாலும். மணி சொன்னாரு, எல்லா அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் மட்டும் பணப்பட்டுவாடா நடக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் நேற்று இரவு வரை பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. அதிமுக, திமுக இந்த இரு கட்சிகளும் பணப்பட்டுவாடா செய்து பணத்தின் அடிப்படையிலேயே இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு கட்சிகளுடைய செயல்களை, வரம்பு மீறலை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இருப்பினும் இத்தேர்தலிலே தமிழகத்திலே கூட்டாட்சி, நல்லாட்சி, ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தையே மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சார் இப்போ வந்து அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்லையும் தள்ளி வச்சது அடுத்து வெற்றி பெற போறவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காங்க சார். நீங்க அரவக்குறிச்சியிலும் தஞ்சையிலும் அதிகாரப்பூர்வமான எல்லா தொகுதிகளுக்கும் 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவித்த பிறகு தேர்தல் வைப்பது என்பது தவறான முன்னுதாரணமாக நான் கருதுகிறேன். தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு இந்த இரு தேர்தல்களும் நடைபெறுவதே நியாயமான முடிவாக இருக்கும். இருப்பினும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் பணப்பட்டுவாடா செய்தே தேர்தலை நடத்தியிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. அதற்கு மேலே இந்த இரு கட்சிகளும் தமிழகத்திலே பணம் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. ஜனநாயகத்திற்கே ஒரு கேள்விக்குறி தமிழகத்தில் நடைபெறும் இந்த தேர்தல் என்று நான் கருதுகிறேன். சரி சார், இப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் அவங்க இந்த பணப்பட்டுவாடா பிடிக்கிறதுல வந்து தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்க வந்து ஏற்கனவே சொன்னது போல குறிப்பா இந்த இரண்டு கட்சியினுடைய பணப்பட்டுவாடா ஏற்பாடுகளை அவர்கள் முறையே சரியே கையாளவில்லை. இரு கட்சிகளுடைய வரம்பு மீறிய செயலை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த தவறிவிட்டது. ஜி.கே. வாசனுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்து பார்த்தோம். லட்சுமி, மணி சொன்ன விஷயத்திலேருந்து 3 நான் வந்து கோட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, திருச்சியில் நேற்று நாங்கள் செய்தியாளர்கள் நேரலை எடுக்கிற போது செய்தியாளர் சொன்னார், எல்லா கட்சியும் பணம் கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கூட்டு முயற்சி இருக்குது, ஒரு ஒத்துழைப்பு இருக்குது, மக்கள் வந்து சில இடங்களில் எங்களுக்கு பணம் வரலைங்கிற குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு.
உளுந்தூர்பேட்டையில 12 வாக்காளர்கள் நாங்க பணம் வாங்கினோம்னு போயிட்டு ஒப்புதல் வாக்கு மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாலு மதுரையில 250 வாக்காளர்கள் பணம் வாங்கினாங்கிற சம்மனை தேர்தல் கமிஷன் அனுப்பியிருக்கு. 3 முக்கிய புள்ளிகள்ல இருந்து வெவ்வேறு விதமான செய்திகள். ஆனா இதையெல்லாம் கடந்த காலங்களில் பார்க்க முடியல. தேர்தல் கமிஷன் சம்மன் அனுப்புறதையோ வாக்காளர்கள் தாமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதையோ கடந்த காலங்களில் பார்க்க முடியல. வாக்காளருடைய தேர்தல் விழிப்புணர்வு சற்றே அதிகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, இந்த முறை வந்து அந்த அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நான் முதவே சொன்ன மாதிரி 6:30 மணில இருந்தே அந்த பூத்ல வந்து லிஸ்ட்ல வெரிஃபை பண்றதும், உள்ள போறதும், உள்ள வாக்குச்சாவடிக்கு உள்ள சென்று வாக்களிக்கிறதுக்கு கியூல நிக்கிறதும், அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனுடைய இல்ல மற்றவர்களுடைய அந்த கேம்பெயின், நீங்க ஓட்டு போடுங்க, அது வந்து உங்களுடைய உரிமை, நீங்க வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் ஒரு புறமும், இன்னொரு புறம் வந்து மக்கள் மத்தியிலேயே வந்து இது வந்து நம்மளுடைய உரிமை, நம்ம வந்து கட்டாயம் நம்மளுடைய வாக்கை செலுத்தணும் அப்படின்னு. இப்போ முன்ன வந்து இந்த எதையும் எதிர்பார்க்காம செய்யறதான உரிமை இல்ல, எதையும் எதிர்பார்க்காம பணம் வந்து போயிருக்குங்கிறத வந்து மறுக்கல. நான் நம்ம தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலையும் மட்டும்தான் தேர்தல்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்னைய கேட்டா மொத்தமா எலெக்ஷன்ஸே கவுண்டர்மேன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே தள்ளி வச்சு பின்னதான் இன்னும் ஒரு வாரம் கழித்தோ இல்ல ஒரு 2 மாதம் கழித்தோ தான் தேர்தல்கள் நடத்தி இருக்கணும். அந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. நம்ம வந்து கடந்த தேர்தல்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த தடவை அந்த சேஸ் பண்ணி பிடிச்சதையும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், அதுல 48 கோடி ரூபாய் தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஏறத்தாழ 50 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் வந்து போயிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதை வந்து யார் மேல குற்றம் சொல்ல முடியும்? வாங்கினவங்களை குற்றம் சொல்றதா இல்ல கொடுத்தவங்களை குற்றம் சொல்றாரு? 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. நம்ம கடந்த தேர்தல்கள்ல அந்த புதுக்கோட்டை பை எலெக்ஷன்ல வந்து ஒரு தெருவுல வந்து பணப்பட்டுவாடா நடந்துருச்சு, எங்க தெருவுல வந்து நடக்கல அப்படின்னு சாலை மறியல் செய்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் கூட பார்த்திருக்கோம். இன்னைக்கும் வந்து அந்த சூழல் மாறல. எப்படி மக்கள் மத்தியில என்ன ஒரு நினைவு இருக்குன்னா, எல்லாரும் காசு கொடுங்க, யார் கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிறோம், ஆனா நாங்க யாருக்கு ஓட்டு போடுவோன்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ தே வாண்ட் டு ஓட். ஆனா வந்து பணம் வந்ததுன்னா வாங்குறதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பணம் வாங்கி ஓட்டு போறாங்கிறது எப்போதும் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை தாண்டி தேர்தல் கமிஷன், பொதுமக்கள், சமூக வலைத்தளங்கள், தனியார் நிறுவனங்கள், இவங்களுடைய இந்த பங்களிப்பு, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பங்களிப்பு, இவங்க கிட்ட ஏற்படுத்திருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு, இதெல்லாம் போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு காரணியா இருக்காதுன்னு நீங்க பாக்குறீங்களா? இந்த தேர்தலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த கட்சி ஜெயிக்குதோ, எந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, தேர்தல் கமிஷன் கட்டாயம் ஜெயிக்குது. அது இந்த தேர்தலை அமைதியான முறையில் நடத்தியதில் ஜெயிக்கும். அதே மாதிரி இந்த தேர்தலுக்கான இந்த லாஜிஸ்டிக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக கொண்டு போன விஷயங்கள்ல அது ஜெயிக்கும். அதே மாதிரி இந்த ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிய விஷயத்தில் அது ஜெயிக்குது. ஆனால் ஜெயிச்சாலும் அது தோக்குது. அது ஏன் தோக்குது அப்படின்னா, சில விஷயங்கள்ல அது தோக்குது. இது கட்சிகளை இதை ஆணையத்தினால் கட்சிகளினுடைய தேர்தல் கான்டக்ட்ஸ் இருக்குது பாருங்க, அதை கடைபிடிக்கிற விஷயத்தில் இந்த கட்சிகளை கட்டுப்படுத்துவதில் அது தோக்குது. அதே மாதிரி இந்த பண விஷயங்கள்ல அது ரொம்ப ரொம்ப தோக்குது. ஆகவே இதில் ஜெயமும் உண்டு, இது தோல்வியும் உண்டு. இது அந்த காலத்திலையும் பணம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கும் இப்போ பணம் கொடுக்குற விஷயத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த காலத்தில் பணம் கொடுத்தாங்கன்னா அந்தந்த வேட்பாளர் வேணா ஏதாவது சில்லறையை கொடுப்பானுங்க. ஆனால் இது கட்சிகளாக பணம் திரட்டி கட்சிகளாக அங்கங்கே அனுப்பிச்சு அது பணத்தை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விஷயம், இது படுபாதகமான விஷயம். இது ஏன் படுபாதகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது தேர்தலோடு நிற்க போகிறது இல்லை. ஏன்னா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை தான் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எடுக்க போகிறேன். ஆகவே இது படுபாதகமான விஷயம். இந்த படுபாதகமான விஷயத்தை கட்டுப்படுத்துவதில் தான் தேர்தல் ஆணையம் என்பது படுதோல்வி அடைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஏன்னா கண்கூடாக தெரியுது, நிறைய செய்திகள் வருது, நிறைய எவிடன்சஸ் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு கான்ஸ்டிட்யூன்சில இதையும் தள்ளி போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. தேர்தல் ஆணையத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குது. அங்க இருக்கிற அந்த வேட்பாளர்களுடைய கேண்டிடேச்சர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கலாம்ல. இல்ல அதை சார்ந்த கட்சிகள், அந்த கட்சிகள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. இவங்க ஏதோ நாங்கள் ஒரு எச்சரிக்கையாகத்தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சிஇஓ ஏதோ ஒரு நியூஸ்ல நான் சொன்னதை கேட்டேன். நான் என்ன எச்சரிக்கை கொடுக்க வேண்டியிருக்குது?
நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிற எப்படி பார்க்கலாம்? வெளிநாடுகள்ல வை கோபால்சாமி ஒரு முறை ஒரு கூட்டத்தில் குறிப்பிட்டார், வெளிநாடுகளில் வாலண்டியர்ஸை வச்சு தான் நாங்கள் முழு எலெக்ஷனையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப எளிமையாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே ஜனநாயக கடமை ஆற்றுவோம்னு ரொம்ப ஒரு பதமான வார்த்தையை சொல்லிட்டு பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சு தான் தேர்தல் நடத்த முடிகிறது அப்படின்னு தேர்தல் கமிஷனுடைய தோல்வி அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இது சின்ன சின்ன விஷயங்களே இல்லாமல் ஒரு சேதாரம் செய்கூலியே இல்லாமல் தேர்தல் நடத்த முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலாமா? தேர்தல் ஆணையம் தோத்து போச்சு அப்படின்னு திரு கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்றதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அப்படி ஒரு தேர்தல் ஆணையம் தோத்து போயிடுச்சுன்னு நெகட்டிவா பார்க்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம பல முறை பேசினது தான், இது வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப டீப்பரா இருக்கக்கூடிய ப்ராப்ளம். கருப்பு பணம்ன்றது எங்கேருந்து வருதுன்றது தெரியும். அவர் சொன்ன மாதிரி கோபால்சாமி சொன்னதான் பல தடவை சொல்லியாச்சு. நம்ம வந்து நீங்க 4 ஆண்டுகள் 10 மாதங்கள் கருப்பு பணத்தை உற்பத்தி பண்ணிட்டு கடைசி 2 மாதங்கள்ல தேர்தல் கமிஷன் வந்து பணத்தை பிடிக்கணும்னா முடியாது. பணத்தை சேஸ் பண்ணி ஓடுறது எலெக்ஷன் கமிஷன் வேலை கிடையாது. அது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வேலை, மற்ற இந்திய அரசாங்க நிறுவனங்களுடைய வேலை. அது அவங்க எல்லாம் தோத்து போன பிறகு கடைசி 60 நாட்கள்ல நீங்க வந்து தேர்தல் கமிஷனையும் போலீஸையும் வச்சு நீங்க வந்து இதை பண்ண முடியலன்னா முதல்ல இந்த பணம் எங்கிருந்து வருது, அந்த பிரச்சனையை நீங்க வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பை செய்யலாம். அந்த மூளை வேற நீங்க அறுத்து எரியாம எத்தனை விதமான வெளிப்பூச்சுகள் பண்ணிக்கிட்டு நீங்க களத்துக்கு போனீங்கனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை அவைலபிள் செட்டப்புக்குள்ள இருக்கிற சூழலுக்குள்ள எவ்வளவு பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். வெளிப்படையா கருப்பு பணத்தை உற்பத்தி பண்றான், அதை அரசாங்கம் அனுமதிக்குது, வெளிப்படையா கொண்டு போய் கொடுக்குறான், என்ன பண்ண முடியும் நீங்க? ஆகவே வெளிநாடுகள்ல வந்து இப்ப ஒரு வாலண்டியர்ஸ் வச்சு பண்ணாங்க, இங்க அதிகாரிகள் வச்சு பண்றாங்கன்னா வெளிநாடுகளில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்ல வந்து அரசியல் என்பது இந்த அளவுக்கு பணம் பண்ணக்கூடிய தொழில் கிடையாது. இங்க பணம் பண்ணக்கூடிய தொழில். அதனாலதான் நீ துப்பாக்கி ஏந்திய போலீஸை வச்சு நடத்த வேண்டியது. பிரச்சனை வந்து ரொம்ப டீப்பரா பார்க்க வேண்டிய பிரச்சனை. செட்டப்பே மாத்தணும். செட்டப்பை மாத்தாம நீங்க இப்படியே தான் தொடரும் இது. அதாவது நீ கடைசி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்றதுன்றது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. நீங்க வந்து அவங்க ஷூல இருந்து உங்களை பாருங்க. யாரு சட்டத்தை இயற்றுறது? இந்த அரசியல்வாதிகள். வாக்குகளுக்கு பணம் கொடுத்தால், வாக்களிக்க பணம் கொடுத்தால் தண்டனை என்ற சட்டத்தை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயற்றி அதை சட்டமாக கொண்டு வருவது லா மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ். அவங்களே அதை மீறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய முடியும்? அப்படிதான் நான் இதை பார்க்கறேன். லட்சுமி, பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியல, தேர்தல் கமிஷன் சரியா அதனுடைய வேலையை செய்யலைன்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை தான் நம்ம கடந்த தேர்தல்களை பார்க்க முடியும். ஆனா இந்த முறை எதிர்க்கட்சிகள் சில இடங்கள்ல தேர்தல் கமிஷன் வேலை பார்க்குது, சில இடங்கள்ல பணப்பட்டுவாடாவை தடுக்கிறாங்கன்னா இவங்களே பாராட்டும் தெரிவிக்கிறாங்க. இல்ல, இந்த முறை வந்து 2014 தேர்தல்கள்ல பார்த்ததை விடவோ இல்ல 2011 நம்ம பார்த்ததை விடவோ இந்த முறை அந்த பணப்பட்டுவாடாவை பெருமளவுல வந்து கர்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சார் சொல்ற ஒரு விஷயத்த வந்து நான் பாக்குறேன். இப்போ தேர்தல் சமயத்துல செலவு பண்றவங்க இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்துல போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்றார் சார். காந்தி சார் சொல்ற மாதிரி அந்த விஷயம் வந்து பாதகமான ஒன்றுதான் நமக்கு எப்போதுமே. அதாவது செலவு பண்றவங்க சம்பாதிக்கணும். அரசியல் வந்து மணி சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அரசியல்ல இருந்தா அந்த பவர், நமக்கு பவர் இருந்தா நம்ம என்ன வேணா செய்யலாம். பணம் சம்பாதிக்கிறது முதற்கொண்டு மற்ற எந்த செயல்களை வேணாலும் தைரியமா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து மக்கள் மனதில் ஊறி போயிருச்சு. அது அந்த அடி ஆழத்துல இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம எப்படி மாற்ற போறோம்? பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலான்ற எண்ணமும் இருக்கு, பணம் கொடுத்தா ஓட்டு கிடைக்கும்ன்ற எண்ணமும் இருக்கு. இதை வந்து மாத்தினாதான் எலெக்ஷன் கமிஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில மட்டும் கிடையாது, இது எல்லார் கையிலயும் இருக்கு. மக்களும் இருக்கலாம், இல்ல சட்டம் இயற்றுபவர்களாக இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனும் இருக்கலாம். எல்லாரும் இதுல பொறுப்பு உள்ளவங்களாக தான் நான் பாக்குறேன். சார், பொதுவா வெற்றிக்கு மட்டும்தான் நாம வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. நாம் பெறுகிற வெற்றிக்கு நம்ம கூட இருக்கிற எல்லாருமே பொறுப்பு. நம்ம பெறுகிற தோல்விக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியும். அதான் தலைமை குணம். இந்த தோல்விக்கு யாரு தான் பொறுப்பேற்றுக்கிறது? ஒருவேளை நீங்க தோல்வின்னு சொன்னீங்கன்னா தோல்விக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? தேர்தல் ஆணையம் இதுக்கு 3/4 பங்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க தான் நடத்துறாங்க. தேர்தல் நடத்துகிற பொறுப்பு அவர்களுக்கு. தேர்தல் நடத்துகிற அவர்களுக்கு அப்படி முன்னாள் தேர்தல் ஆணையர் சொன்ன மாதிரி எனக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது, அன்குவெஸ்டனபிள் பவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த பவரை நான் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நான் எங்கேயோ நெளிவு சுழிவாக இருக்கிறேன். அதுல கட் அண்ட் ஃபர்மா இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியா நிறுத்திட முடியும். இப்போ அரவக்குறிச்சியில் பணம் பட்டுவாடா நடந்திருக்கிறது என்று தெரிந்திருக்கிறதுனால தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. ப்ரூஃப் வந்துருச்சு இல்ல, அப்ப அங்கேயே கேண்டிடேட்ஸ் கேன்சல் பண்ணலாம். அந்த கட்சி அட்லீஸ்ட் அந்த தொகுதியிலேயாவது அடுத்த தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்ல. நீங்க கட்சிகளை கட்டுப்படுத்தாமல்
கட்சிகளை தொடர்ந்து பேசலாம். தற்போது பாரிவேந்தருடைய செய்தியாளர் சந்திப்பு நம்ம பார்க்கலாம். வாக்களிக்கிறதுக்காக அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் திரு பாரிவேந்தர் தன் குடும்பத்தாரோடு வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் திரு பாரிவேந்தர் தன் குடும்பத்தாரோடு வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். கேரளாவிலையும் தற்போது தேர்தல் நடக்கிறது. இரண்டுக்குமான வேறுபாடாக எது பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மாறி மாறி ஒவ்வொரு முறையும் வர்றாங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி வந்து வாக்களிக்கிறாங்க. எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான அந்த இடைவெளி, உறுப்பினர்களுடைய இடைவெளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுல ஒரு 5 பேர் 6 பேர் இல்ல 10 பேர் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஈக்குவல் டஃப் இருக்கு. தொடர்ச்சியாக அந்த அரசை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து எதிர்கட்சிகளிடையே மக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு. இது ஏன் தமிழகத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, இதுவரைக்கும் சாத்தியம் இல்லாமல் இருந்தது. இந்த முறை நம்ம முடிவு தெரியாம அது சாத்தியமற்று போகும்னு இப்ப சொல்ல முடியாது. 2 நாள் வெயிட் 3 நாள் வெயிட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து கேரளாவோட சமூக பொருளாதார இதுவரைக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத பேசலாம். எக்ஸாக்ட்லி, இதுக்கு ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். அது வந்து கேரள இந்த அரசியல் முடிவுகளை அந்த மாநிலத்தின் சமூக கலாச்சார பொருளாதார விழுமியங்களோடு சேர்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆவரேஜ் கேரள குடிமகனோட அரசியல் கலாச்சார சமூக விழுமியங்கள், அவனுடைய வெறுப்புகள், அவனுடைய அறிவுத்திறன், அதோடையும் இங்க இருக்கக்கூடிய அதற்கு இணையானதோடையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தான் அது நமக்கு புரியும். அப்படி பார்த்தா நமக்கும் வந்து 91லேருந்து எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து நம்மளும் அரசை மாத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முன்னால 77லேருந்து 87 வரைக்கும் 3 பொதுத் தேர்தல்களை எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அதற்கு முன்னால 10 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட 67லேருந்து 77 வரைக்கும் காங்கிரஸ் திமுக இருந்தது. 47லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது, கன்சிஸ்டண்டா இருந்தது. பட் 91லேருந்து 2011 வரைக்கும் எவ்ரி 5 இயர்ஸ் அப்படின்னா கூட சிங்கிள் மெஜாரிட்டிங்கிற மாதிரி தான். அதுக்கு தான் வரேன். எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டை மாத்திருக்கோம், கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில மாத்திருக்கோம். ஆனா கேரளால வந்து அவங்களும் மாத்துறாங்க, பட் தின் மெஜாரிட்டியில மாத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ன்றது வந்து அப்படி பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு தேசிய கட்சிகளோட ரோல் வந்து ரொம்ப அதிகம். காங்கிரஸா இருக்கட்டும், லெஃப்ட் பார்ட்டிஸா இருக்கட்டும். இங்க வந்து 67க்கு பிறகு 50 ஆண்டுகளாக வந்து நாம் வந்து பிராந்திய கட்சிகளோட கட்டுப்பாட்டில் தான் மாநிலம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி வந்து 50 ஆண்டுகள் வந்து ஒரு மாநிலத்தில் தேர்தல் பவர்ல இல்லாம இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த ஜோக்கா கூட சொல்லுவாங்க, அடுத்த ஆண்டு வந்து அவங்க பதவி இழந்ததன் பொன்விழாவை கொண்டாட போறாங்க. இது ஒரு வித்தியாசமான பொன்விழா. இங்க வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாட்டில் வந்து முழுக்க வந்து பிராந்திய கட்சிகளோட கட்டுப்பாட்டில் இது போயிருக்கு. அப்ப இந்த வாய்ப்பு கூட தானே வேணும். ஒரு வாதத்துக்கு தேசிய கட்சிகள் பிராந்திய கட்சிகள் பிரிச்சோம்னா ஒண்ணு அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்க, திமுக வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ 2 பேர் மேலான பிடிமானன் வரும்போது ரெண்டும் டஃபா தானே இருந்திருக்கும். டஃபா வராது, அதுதான் சொல்றாங்க. அது வந்து இந்த பிராந்திய கட்சிகளோட கட்டுப்பாடு என்பதும் தேசிய கட்சிகளோட கட்டுப்பாடு தளருவது என்பதும் ஒரு ஆஸ்பெக்ட். அது ஒன்று மட்டுமே ஆஸ்பெக்ட் இல்லை. செகண்ட் வந்து நம்ம முதல்ல பேசினது அந்தந்த சோஷியோ கல்ச்சரல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸோட சேர்ந்து தான் பார்க்கணும். மூணாவது முக்கியமானது, சினிமா வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே வந்து சினிமாக்காரர்கள், சினிமா கலைஞர்கள் வந்து ஒரு மாநில அரசியலை கோலோச்சுவது கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலமாக தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மட்டுமே வைத்திருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மாற்றாக வந்த விஜயகாந்த் கூட திரைத்துறையை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். இந்த ஆஸ்பெக்டும் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கு. இங்கே எப்போதுமே வந்து ஃபேன் கிளப்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஃபேன் கிளப்ஸை பின்னால் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற முடியும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் தமிழகத்தில் எல்லாருமே முதல்ல சினிமாவுக்கு வரும்போதே அரசியல் கட்சியாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கூட எல்லாருடைய ஃபேன் கிளப்ஸும் அவங்க வேலை பார்க்குற விதத்தை பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகளுடைய அடிப்படையில் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டு. ரெண்டாவது, இங்கே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இருக்க மாதிரி, அதாவது அரசியலில் இவங்க இருக்கக்கூடிய நிலையை விட அங்கே வந்து சிபிஎம்மும் சரி காங்கிரஸும் சரி இந்த அளவுக்கு மக்களை தங்கள் பக்கத்தில் வைத்துக்கணும், இல்லை மக்களால் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. நிலைக்கு பொறுப்பு கட்சிகளா மக்களான்னு கேக்குறேன். இல்ல, இந்த நிலைக்கு பொறுப்பு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இந்த நிலைக்கு பொறுப்பு வந்து கட்சிகள் மட்டும்தான் இந்த நிலைக்கு பொறுப்பு. இங்க அதிமுகவும் திமுகவும் செயல்படக்கூடிய விதமும் அங்க இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி செயல்படக்கூடிய விதமுமே ரொம்ப டிஃபரெண்ட். ஓகே சார், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? ஏன் மற்ற இடங்கள்ல வந்து இந்த அளவுக்கு இல்ல? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதுல ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்குது.
இது தேசிய கட்சிகள் அப்புறம் இது மாநில கட்சிகள் என்ற வேறுபாட்டெல்லாம் தாண்டி கேரளாவில் அரசியல் அதிகாரம் என்பது அடிமட்டம் வரைக்கும் அங்கே பரவி இருக்குது. அங்கே லோக்கல் பாடிகளுக்கு அவ்வளவு பவர் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நடப்பது இது சர்வாதிகாரமான கட்சி அரசியல் என்பது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி அவர்கள் கட்சிக்குள்ளேயே பார்ட்டி டெமோக்ரஸி என்பதை கொண்டு வரல, சர்வாதிகாரம் தான். அந்த தலைவருக்கான தமிழ்நாட்டின் தலைவி நிர்ணயிக்கிற தேர்தல் இது. என்னை பொறுத்தவரை இது ஒரு சடங்கு, சம்பிரதாயம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா தொகுதியிலும் பணப்பட்டுவாடா மிகப்பெரிய அளவு நடந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு சடங்கு என்று தான் நான் சொல்லுவேன். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரை, தமிழ்நாடு ஊழல் முதலிடம் என்ற அவப்பெயரை நீக்கிற வகையில் அவர் செயல்பட வேண்டும். லஞ்சம் ஊழல் குறைய வேண்டும். அதற்கு மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான வேலை வாய்ப்பு மற்ற துறைகளில் பெரிய வகையில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சரியான வாக்களிக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த முறை நிச்சயமாக வழக்கம் போல இந்த 2 பேரில் ஒருவர் தான் வரப்போகிறார்கள். இது வழங்கப்பட்ட தேர்தல் அல்ல, வாங்கப்பட்ட முடிவு. இது இந்த வாங்கப்பட்ட முடிவு தொடரக்கூடாது வருங்காலத்தில் என்பது என்னுடைய ஆர்வம். இந்த தொகுதியில் மட்டுமே வந்து பணப்பட்டுவாடா சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறேன்? எல்லா தொகுதியிலும் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. 200, 500, 1000, 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க சில தொகுதிகளில். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட பணம் கொடுக்காமல் நடக்கவில்லை. போட்டி போட்டு கொண்டு கொடுக்குறார்கள். 500 கொடுத்தா அவங்க 1000 கொடுக்குறாங்க, 1000 கொடுத்தா 2000 கொடுக்குறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் நடக்க தேவையே இல்லை. தேர்தல் நிச்சயமாக அதை முழுமையாக கேன்சல் பண்ணணும். அது இல்லாமல் இவங்களுக்கு சாம்பிளுக்கு 2 பண்ணுறாங்க. அது வந்து தேர்தல் கமிஷன் என்னதான் முயற்சி செய்தாலும் அவர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி, இப்போ அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சொல்ல போனால் இது முழுமையாக இந்த தேர்தலை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த பண்ணணும். ஏன்னா வெளியிலிருந்து மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இன்றைக்கு தேர்தல் கமிஷனும் சரி மற்ற போலீஸும் கொண்டு வந்து நடத்தணும். அது என்னை பொறுத்தவரை இது ஒரு சம்பிரதாய தேர்தல், சடங்கு தேர்தல், மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குற தேர்தல் இது. ஆக இந்த 2 கட்சிகளும் மக்களுடைய எப்போ இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அடுத்த தடவை அதிகமான ஊழலை செய்ய போகிறார்கள், பல மடங்கு ஊழலை செய்ய போகிறார்கள். மக்களாக நாம் அதுக்கு நம்மளும் கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வாக்களை வழங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய தலைவிதி மாற வேண்டும். அது மாறுகிற காலம் இவங்க 2 பேரும் போனால் தான் நடக்கும். பார்ப்போம், அந்த நேரத்துக்காக காத்திருப்போம். 2 தொகுதியில் இருக்கிற இந்த வேட்பாளர்கள் தான் பணம் பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. மீண்டும் அதே வேட்பாளர்களே வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுறது நியாயமா? அவங்க தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும், நம்பர் 1. 2வது, அங்கே தேர்தல் நடத்தினாலும் கூட அந்த தேர்தலுடைய முடிவுகளை இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதை ஒரே நேரத்தில் தான் அறிவிக்கணும். இவங்க முன்னாடி அறிவிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பை எலெக்ஷன் மாதிரி ஆகிடும். பை எலெக்ஷன் ஆனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஆனால் அது சரியில்லை. ஆக இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அறிவிக்கணும். வாக்காளர்கள் நல்லவர்கள், ஆனால் வாக்காளர்கள் பழுதுபட்டு விட்டார்கள். அவர்களே இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் அவர்களே ஒரு ஊழல்வாதிகளை ஆக்கிவிட்டார்கள். இன்னைக்கு பணம் இல்லாமல் வாக்கு போடக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை கொஞ்சம் தான் மக்கள் அவங்கள திருத்தணும். மக்களே சிந்திச்சு அந்த இந்த இதிலிருந்து போகணும். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயர். நம்மளாம் தமிழ்நாட்டில் பிறந்தது நமக்கு அவமானமாக இருக்குது. அதுதான் நிலைமை. நம்ம இந்திய ஜனதா கட்சி 45 தொகுதியில் போட்டிக்கிட்டு தேர்தலில் போட்டிருக்கோம். அங்கே என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்கு? இல்லை, எங்கள் கடமையை நாங்கள் முறையாக செய்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னதோ, ஒரு தொகுதிக்கு என்ன செலவு பண்ணலான்னு சொன்னதோ அதில் பாதி கூட நாங்கள் செலவு பண்ணல. எங்களுடைய வேட்பாளர்கள் யாரும் 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதை பின்பற்றி இருக்கிறோம். வெற்றி வாய்ப்பு சில தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சி மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி, தற்போது அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமனும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்ககிட்ட நான் வரேன். லட்சுமி, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியில இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சாமானிய மனிதனுக்கு உரிமை வேணும் அப்படின்னு கோரணும், அந்த நடைமுறையும் வேணும் அப்படின்னு திரு மணி சொன்னார். அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்பாக. உங்களுடைய கருத்தை சுருக்கமா பதிவு பண்ணுங்க.
ஆமா, நமக்கு வந்து நம்முடைய உரிமை அப்படிங்கிறது, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில நான் அப்பவே சொன்ன மாதிரி, நான் காலையில ஓட்டு போட போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, இட் இஸ் நாட் வர்த் ஆல் த ட்ரபிள் அப்படின்றாரு. ஸோ அவங்களுக்கு அவர் வந்து அதை எந்த அடிப்படையில சொன்னார் அப்படின்னா, நான் இங்க வந்து இவ்வளவு நேரம் நின்று காத்திருந்து வாக்களிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல பேசுறாரு. ஆனா அந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்ற, நம்ம வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத மட்டும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய இல்ல, நான் அந்த கேள்வியை தான் திரு மணிக்கிட்டே முன் வச்சேன். இது பலன்னா கவர்மெண்ட் தானே ஸ்கூல் கட்டி கொடுக்குது, கவர்மெண்ட் தானே ஹாஸ்பிட்டல் கட்டுது, கவர்மெண்ட் தானே ரோடு போடுது. எனக்கு ரோடு வேணும், ஆஸ்பத்திரி வேணும், ஸ்கூல் வேணும். ஆனா நான் வந்து அந்த அதெல்லாம் நிர்வகிக்கிற சிஸ்டத்தை மட்டும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். அதுல இருந்து நான் விலை நிக்கிற உரிமையை எனக்கு வேணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னாலும், இன்றைக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்து, அரசாங்கம் செய்வதை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் அடித்தட்டு மக்களும் கிராமங்கள்ல இருக்கக்கூடியவர்களும், இங்க இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில ஓட்டு போடுறவங்க, அதுவும் அந்த படித்தவர்களை பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அரசாங்கம் தேவையில்லை, என்ன நானே செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. எதுல செல்ஃப் சஃபிஷியன்ட்? அவங்க நினைச்ச ஹோட்டலுக்கு போலாம், நினைச்ச ஹோட்டல்ல சாப்பிடலாம், படத்துக்கு போலாம், ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ரோடு கட்டமைப்பை தனியார் ஏற்படுத்தலையே. அவங்க வந்து அதெல்லாம் பத்தி யாருமே கவலைப்படுறது கிடையாது, கட்டமைப்பை பற்றி கவலைப்படுவது கிடையாது. குறை சொல்பவர்கள் குறை சொல்லதான் செய்யறாங்க. ஆனாலும் அந்த கட்டமைப்பு எப்படி வருது, யார் பண்றாங்க, அதை பத்தின கவலை இல்லை. இன்னைக்கு வாக்களிக்காம இந்த 3 நாள் ஹாலிடேஸ், அதாவது சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் தொடர்ந்து ஒரு வெக்கேஷனா செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. சோ இது விலகி இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்ககிட்ட வரேன், ஒரே நிமிஷம் உங்ககிட்ட வரேன். நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா சுருக்கமா இந்த தேர்தல் பத்தி உங்களோட பதிவு. காலையில ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு 18.3% அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதை பத்தி ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. நம்ம நீட்ட கமெண்ட். இல்ல, நிச்சயமா வந்து இந்த டர்ன் அவுட் வந்து வரவேற்கத்தக்கது. அது வந்து இந்த மழை ஒரு ஃபேக்டராக பெரிய அளவில் மழை பெய்யலை அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம 75%, சென்ற 72-73% தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து இந்த தேர்தலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மழை தான் ஒரே ஒரு ஃபேக்டர். ஆனாலும் அவங்க லட்சுமி அவங்க சொல்ற கருத்தை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தால்தான் நான் வாக்களிப்பேன், எல்லாமே சரியாக இருந்தால்தான், வேட்பாளர்கள் நியாயமான நேர்மையானவர்களாக இருந்தால்தான் நான் வாக்களிப்பேன்னா, எம்எல்ஏயும் எவ்வளவோ தவறுகள் இருக்கு, மக்களிடையே வந்து பர்ஃபெக்ஷன் கிடையாது. நம்ம மேலேயே எவ்வளவு தப்புகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, தவறுகள் இருக்கு. அதை வந்து நம்ம களையாத பட்சத்துல நம்ம வந்து 100க்கு 100 இருந்தால்தான் நான் வாக்களிப்பேங்கிற சிச்சுவேஷன் வரவே வராது. பர்ஃபெக்ஷன் அவர் மணி அந்த கருத்துல அவர் சொல்லவே இல்ல. ஒரு மனுஷனுக்கு வந்து இது ஒரு விருப்பம் சார்ந்ததா இருக்கணும். இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் பங்கேற்கிறேன் வெளியில இல்ல, ஏன் விருப்பம் சார்ந்ததாக மட்டும் இருந்தால் இது பிரச்சனை வரும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை மிக அதிக அளவுல மக்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிலிருந்து விலகி நின்றால், அதாவது நம்ம வந்து குறைந்த தீமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, லெஸ்ஸர் ஈவிலை நாம் கொண்டு வருவதற்காகத்தான் நாம் எலெக்ஷனுக்கே நம்ம போறோம். பல காலகட்டமாக ஒரே பிரமாதமான ஒரு வேட்பாளர் வருவாருங்கிற நம்பிக்கை இல்லை. யாரு குறைந்த தீமைன்னு பார்த்து வாக்களிக்கிறது தான் மக்களுடைய ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. சோ அந்த குறைந்த தீமையை நான் கொண்டு வருவதற்கு நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றாவிட்டால் பெரிய தீமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடமையா உரிமையா? கடமை உரிமையும் கூட. சார் என்ன சொல்றாரு, கடமைன்னு அதை வற்புறுத்த கூடாது, அது உரிமைன்னு அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்யணும்ன்ற. இல்ல, இப்போ நான் வாக்களிக்கவில்லை என்றால், அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு டச் இல்லாம நம்மளால இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து வாழ்க்கையை நடத்த முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தண்ணியா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம அரசுக்கு தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். சோ நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோமோ, சினிமா பாக்குறோமோங்கிறது வேற. அடிப்படை வசதிகளுக்கு சாலை, நீங்க சொன்னீங்க சாலை வசதி, ஒரு சாக்கடை அடைச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து we have to go to government. சோ கவர்மெண்ட் அரசாங்கத்தை நம்பி சார்ந்து வாழும் ஒரு சமுதாயத்துல வந்து நான் எனக்கு கவலை கிடையாதுங்க, நான் ஓட்டெல்லாம் போட மாட்டேங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அரசாங்கம் நீங்கள் வாக்களிக்க மாட்டேன் என்று எடுக்கும் அந்த முடிவு உங்களை மட்டும் பாதிக்கல, ஒழுங்கா போய் வாக்களிக்கிறான் பாருங்க, அவனையும் பாதிக்கும். திருமணி இல்ல புரிதல் இருக்க கோளாறு நான் நினைக்கிறேன். நான் வந்து இப்ப வந்து இந்த சிஸ்டத்துல இருந்து விலகி இருக்கணும்னு சொல்றதால, ஒரு பிரஜையா என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுல இருந்து நான் விலகி இருக்கணும்னு சொல்லல. வரி கட்டுறதுல இருந்தோ, சாலை விதிகளை மதிக்கிறதுல இருந்தோ, சக மனிதனை மதிக்கிறதுல இருந்தோ, இந்த மாதிரி இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறதுன்றதுல வந்து எனக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டத்தை நான் கேள்வி கேட்கிறேன் போது எனக்கு இந்த அமைப்பு முறையில பிரச்சனைகள் இருக்குது. இல்ல, என்னோட சந்தேகமே என்னன்னா, எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சிஸ்டம்
அதை யாரோ தேர்ந்தெடுக்கட்டும். அந்த தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு எனக்கு இல்ல, நான் வெளியில இருக்கேன். ஆனா இந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும், நீங்க சொல்ற சாலை வரியில இருந்து மருத்துவ எல்லாத்தையும் நான் சரியா செய்வேங்கிறது முரண்பாடான விஷயம். முரண்பாடு கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய இன்னும் சொல்ல போனா ஓட்ட போட்டுட்டு காலையில 7 மணிக்கு போய் முதல் ஆளா ஓட்ட போட்டுட்டு எல்லா விதங்களையும் சட்டங்களை மீறக்கூடியவங்க, வருமான வரி கட்டாம, சேல்ஸ் டாக்ஸ் கட்டாம, வீட்டு வரி கட்டாம, குடிநீர் வரி கட்டாம, பான் கார்டு கூட இல்லாம, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஏடிஆர் ரிப்போர்ட்ல 11 கோடீஸ்வரர்களில் 4 பேருக்கு பான் கார்டு கூட கிடையாது. பான் கார்டு இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு செக் டிரான்சாக்ஷன் கூட நம்ம பண்ண முடியாது. ஆனா இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு, அப்ப நான் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த ஏடிஆரோட அந்த ஒரு அவர் அந்த ஒரு சீஃபா இருந்தவரை கேட்டேன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி எலெக்ஷன் கமிஷன் வந்து பான் கார்டு இல்லாத ஒரு கேண்டிடேட்டோட நாமினேஷனை இது இப்ப டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதை ஏத்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க, லா மேக்கர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க யாருக்கு அவங்க சட்டங்களை போடுறாங்களோ அவங்க மத்தவங்க செய்யக்கூடிய அடிப்படையான பின்பற்றக்கூடிய சட்டங்களை கூட அவங்க பின்பற்றது இல்ல. நான் அப்படி செய்யல. இந்த நாடு கொடுக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் நான் பின்பற்றுறேன், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறேன். ஆனா எனக்கு இந்த சிஸ்டத்துல பிரச்சனை இருக்குதுன்னு போது அதுல இருந்து விலகி இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து நம்முடைய அரசியல் சட்டம் அதனாலதான் வந்து வாக்களிப்பதை கேள்வி கேட்கலாமா? இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சு. அந்த சிஸ்டம் நீங்க அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுனாக்க அதுல பங்கேற்காம நான் கேள்வி என்ன சொல்றேன், இந்த சிஸ்டத்துல எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க வரைக்கும், அஸ்லாங் இருக்க வரைக்கும் நான் என்னுடைய ஒரு இண்டிவிஜுவலா நான் கடமைகள் நிறைவேற்றுறேன். ஆனா போய் நான் ஓட்டு போடுறேன்னு போது அதுல இருந்து விலகி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதுன்ற காரணத்தால தான் நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் வந்து ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் வந்து கட்டாயமா நீங்க போய் ஓட்டு போடுன்னு சொல்லல. ஓட்டு போடலன்னா சிறை தண்டனைனோ அல்லது ஃபைனோ ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா வந்து அது அவர் சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு உரிமையா தான் இருக்க முடியாது. கடமையா நீ எல்லாரும் போய் பண்ணுங்கன்னு நீங்க வந்து கம்பல் பண்ண முடியாது. அது தன்னெழுச்சியா வரணும். அப்படிதான் நான் பாக்குறேன். அதுக்கு தானே நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்ததே எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ன பயன்ங்கிற கேள்வி இல்ல. நோட்டாக்கு பயன் கொடுக்கணும், அதுக்கு பவர் கொடுக்கணும், அது வந்து டீத் இருக்கணும்ங்கிறது அதை சரி பண்ணாம நோட்டாவை முன்னிலைப்படுத்தி பேச முடியுமாங்க? இது ஒரு முதல் ஸ்டெப்புங்க. அதாவது ஒரு ஜனநாயகம் வந்து முதிர்ச்சி அடையும் பொழுது ஒரு படிப்படியா தான் ஒரே நாள்ல வந்து நம்ம கொண்டு போய் எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம், 30% நோட்டா வந்தா எல்லாரும் அனுப்பிடலாம் அப்படிங்கறது வந்து ஒரு காலகட்டத்தில் அதை தொடர்ந்து வந்து நோட்டாக்கு ஆதரவு பெருகிட்டே வந்துச்சுனாக்க இதை பற்றி நிச்சயமா சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவர் சொல்றத வந்து அடிப்படையாக நான் வந்து வாக்களிக்கிறேன், ஆனா நான் வந்து வருமான ஏய்ப்பு செய்தறேன், நான் எல்லாமே ஃப்ராட் பண்றேன் அப்படிங்கறதுனால நான் ஒரு நல்ல குடிமகனாக நிச்சயமா இல்லை. ஆனால் வாக்களிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு கடமையாக மக்கள் பார்த்தால்தான் இந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். அப்புறம் நான் வாக்களிக்கல, ஆனா நான் கேள்வி மட்டும் கேட்பேன், அரசு ஏன் எனக்கு சாலை சரியா போடல, நான் ஓட்டு போடல, நான் எப்படி போய் கேட்க முடியும்?